எல்லாரும் எப்படி சுபிக்ஷமா இருக்கான்னு நீங்களே சொல்லுவேன். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, இப்போ அந்த பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறச்ச என்ன பண்ணுவான்னா, ஸ்காலர்ஸ்லாம் பிஹெச்டி படிக்கிறா இல்லையா, ஒரு பாயிண்ட் ஏதாவது கொண்டு வருவா. உடனே என்ன பண்ணுவோன்னா, பிஹெச்டி பேனலில் இருக்கிற நாங்கள்லாம் இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா, இது உன்னோட கருத்தா, இல்லை எங்கே இருந்தாவது எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்போம். இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணவாளுடைய தொகுப்பு இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுப்போம். பிஹெச்டி பேனலில் இருக்கவா இல்லை இது எனக்கா தோணித்து அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டோம். ஒரு 4 வருஷம் பண்ணுற பிஹெச்டிக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பேனல் வந்து ஒத்துக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவ அந்நிய சக்தியோட கலப்புனால அதில் இருக்கக்கூடிய தாற்பயம் மறைஞ்சு போய் அதை வேற விதமாக திணிச்சு விட்டுட்டா. அதனால உங்களுக்கு ஏதாவது சனாதன தர்மத்தில் இருக்கிறதுல டவுட் வந்துடுதுன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நம்மளோட இதிகாச புராணங்களில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அதில் சொல்லியிருக்கா மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, வேற என்னென்னலாம் நம்மளோடது சிவபுராணம், நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களில் சொல்லியிருக்கா ரெஃபரன்ஸு ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா வேதம் படித்த அண்ணா மாதிரியான பெரியவாள்கிட்ட வந்து கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இல்லை எனக்கு இது 2த்துக்குமே அவகாசம் இல்லைன்னா நம்ம மாற்று பெரியவா அதை ஃபாலோ பண்ணியிருக்கானா நம்ம கண்ண முடின்னு ஃபாலோ பண்ணிடணும். நம்ம அம்மா இதை பண்ணியிருக்காளா, நம்ம பாட்டி இதை பண்ணியிருக்காளா, நம்ம கொள்ளு பாட்டி இதை பண்ணியிருக்காளா, நம்ம மாற்ற அத்தை மாமா இவெல்லாம் இதை ஃபாலோ பண்ணியிருக்காளா, இவ பண்ணலைன்னா அப்போ நம்மளும் பண்ணக்கூடாது. அவள் பண்ணியிருக்கானா அதான் நமக்கு ரெஃபரன்ஸ், அதுதான் நமக்கு பிரமாணம். அதனால இங்கே நம்ம ரெஃபரன்ஸாக என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ தர்மத்துக்கு. ஏன்னா நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல வெறும் சயின்ஸுமே. ஏன்னா நம்ம பிரமாணம் வந்து நமக்கு அது நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோமே. நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் ருக்மிணி தேவியும் திரௌபதி தேவியும் சம்பாஷணை பண்ணியிருக்கா. சாக்ஷாத் லக்ஷ்மி ஸ்வரூபமான ருக்மிணி தேவியும் திரௌபதா தேவியும் இங்கே சம்பாஷணை பண்ணுறா. ஸ்திரீ தர்மம்னா என்ன, வாட் இஸ் ஸ்திரீ தர்மம் அக்கார்டிங் டு யூ அப்படின்னு திரௌபதி தேவி லக்ஷ்மி தேவி கிட்ட கேட்குறா. உடனே என்ன பண்ணுறா லக்ஷ்மி தேவி, ருக்மிணி தேவி இந்த 6 விஷயத்த சொல்கிறா. முதல்ல பகவத் ஆராதனை, அதிதி சம்ஸ்காரம், குடும்ப நிர்வாகம், தானம், குழந்தைகளை வளர்த்தல், நல்வார்த்தை பேசுதல். இந்த 6க்குள்ள ஸ்திரீ தர்மத்தை அடைச்சி வச்சுட்டா ருக்மிணி தேவி. இப்படி சொல்கிறேன், இந்த 6 தான் ஸ்திரீ தர்மம். எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சுலபமாக இருக்குது. பகவத் ஆராதனையில் ஆரம்பித்து நல்ல சொற்கள் பேசுறது, அவ்வளோதான் ஸ்திரீ தர்மம். நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சனாதன தர்மத்துக்கு நம்ம மேலே வாத்சல்யம் ஜாஸ்தி, நம்மளை வந்து ரொம்பலாம் கஷ்டப்படுத்தாது, நம்ம சுலபமாக ஃபாலோ பண்ணுற விஷயங்களை தான் கொடுக்கும்னு. இதில் முதல்ல பகவத் ஆராதனை எடுத்துப்போம். நம்மளோட பங்கு ஸ்திரீகளா புஷ்பம் பறிக்கிறது, புஷ்பத்தை தொடுத்து கொடுக்கறது, சுவாமிக்கு தேவையான சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, பால் முதலிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறது, நிவேத்தியம் போய் பண்ணுறது. இந்த இன்டர்னல் விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது, எக்ஸ்டர்னல் விஷயம் புருஷால்கிட்ட இருக்குது. இப்போ சந்தனம் வந்து கொஞ்சம் கோணலாக மாமா வச்சுட்டார், கொஞ்சம் இப்படி சைடாக போய் எடுத்து பாண்டுறவங்களுக்கு பரவாயில்ல. வஸ்திரம் கொஞ்சம் லூஸாக கட்டிட்டார் ஆத்து சுவாமிக்கு மாமா, பரவாயில்ல. மாலையை வந்து கொஞ்சம் கோணலாக சாத்திட்டார், அதுவும் பரவாயில்ல, பாண்டுறாங்க, சரி இவருக்குள்ள தான் வந்திருக்கு இன்னைக்குன்னு விட்டுருவார். ஆனால் இதுவே நிவேத்தியம் பண்ணுற சக்கரை பொங்கலில் வெல்லம் வந்து தூக்கலாக போயிடுத்து, நெய் அதை விட தூக்கலாக போயிடுத்து, இல்லவே இல்லை. சுவாமி என்ன பண்ணுவார், இது என்ன இது இப்படி சமைச்சு வச்சுருக்கா. அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் புருஷால்கிட்ட கொடுத்துட்டார். ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டிய விஷயத்த எது தனக்குள்ளே போகிறதோ, எது தன்னோட ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அதை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ சுவாமிக்கு தளிகை பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கைங்கரியம். ஆனால் இதை சொன்னோன்னே என்ன தெரியுமா சொல்லுவா, சில பேர்லாம் உடனே கொடி பிடிப்பா. ஏன் நாங்கள் வந்து பூ சாற்றக்கூடாதா, நாங்கள் வந்து சந்தனம் தேய்க்கக்கூடாதா, நாங்கள் தான் நைவேத்தியம் சமைக்க வேண்டுமா, ஏன் அவர் சமைக்க மாட்டாரா. இது எப்படின்னா, +2 படிக்கிறவெல்லாம் மேக்ஸ் குரூப்பு, சயின்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறமா காமர்ஸ் குரூப்பு, இந்த மாதிரிலாம் வகை வகையாக பிரித்து உட்கார வச்சுருப்பா. இப்போ எக்ஸாம் ஹாலில் 3 இல்லைன்னா வரிசையாக உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மேக்ஸ் பரீட்சை எழுதணும், நான் +2ல் மேக்ஸ் எடுத்திருக்கேன்.
என் பக்கத்தில் வந்து மேக்ஸ் படித்தாலும் உட்கார வைக்க மாட்டான், காமர்ஸோ இல்லை சயின்ஸ் படிக்கிறவாளையோ தான் உட்கார வைப்பேன். ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரே சகாக்கள் தான், +2 படிக்கிறவா தான். இப்போ எங்கிட்ட வர கொஷின் பேப்பர் மேக்ஸ் கொஷின் பேப்பராக இருக்கும். அந்த கரெக்ஷன் பண்ணுறவாள்கிட்ட இன்னார் பேர் இது, இவாளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது, இவா மேக்ஸ் பரீட்சை இன்னைக்கு எழுதணும், இந்த கொஷின் பேப்பர் இவா போயிருக்கு, இதுக்கான பதில்லாம் இது எழுதியிருந்தா மார்க் போடு அப்படின்னு அவகிட்ட ஆன்சர் கீ கொடுத்துருப்பான். இப்போ நான் அப்படி பக்கத்தில் எட்டி பார்க்குறேன், பக்கத்து பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த காமர்ஸ் பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அக்கௌண்ட்ஸ் பேப்பர். ஆஹா, இது நம்ம போன வாரம் படித்தோமே, ஏதோ போன ஜென்மத்தில் படித்த மாதிரி இருக்கே, நம்ம ஏன் இதை எடுத்துக்கக்கூடாது? இந்த மேக்ஸ் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னமோ ஜியோமெட்ரிங்கிறான், ட்ரிக்னாமெட்ரிங்கிறான், ஒன்றுமே எல்லாம் அப்படியே தலைக்கு சுற்றி வந்து அப்படியே E=mc² ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து ஓடுறது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் நைஸாக அந்த கொஷின் பேப்பரை வாங்கி இங்கே எழுத ஆரம்பிக்கிறேன். கரெக்ஷனுக்கு போகிறது. அங்கே அவள்கிட்ட என்ன இருக்கும், மேக்ஸ் பரீட்சை மேக்ஸ் பேப்பருக்கான ஆன்சர் இருந்தால் தான் எனக்கு மார்க் போடுவா. நான் காமர்ஸ் பேப்பர் கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் எனக்கு மார்க் வராது. அந்த மாதிரி இந்த ஜென்மால இந்த சரீரம் ஸ்திரீ ரூபத்தை எடுத்துட்டு இருக்கு. +2ல் மேக்ஸ் பரீட்சை படிக்கணும்னு நான் எடுத்துட்டு இருக்க மாதிரி இந்த சரீரம் ஸ்திரீயோடைய ஸ்வரூபத்தை எடுத்துட்டு இருக்கு. அப்போ ஸ்திரீக்குண்டான ஸ்வரூபம் என்னவோ, அதுக்குண்டான தர்மம் என்னவோ அதை கடைப்பிடிச்சா மட்டும்தான் நமக்கு உயர்வே தவிர, நான் புருஷாலோட தர்மத்தை போய் கடைப்பிடிக்கிறேன்னா எப்படி காமர்ஸ் பேப்பர் எழுதுனா நான் +2 பாஸ் பண்ண முடியாதோ அந்த மாதிரி எந்த உயர்வும் கிடையாது. இதுதான் பல பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன் நான் இதை பண்ணக்கூடாதுன்னா, தாழ்வெல்லாம் கிடையாது, இதை நீ இப்படி தான் பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் போய் வண்டி ஓட்டுறச்சே அவளுக்கு ஸ்டீரிங் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், இந்தியாவில் வந்து வண்டி ஓட்டுறச்சே ஸ்டீரிங் வந்து ரைட் சைடில் இருக்குது. இல்லை நான் வந்து மாற்றி தான் ஓட்டுவேன்னா அங்கே டிராஃபிக் போலீஸ் பிடிச்சின்னு போயிடுவார், நீ என்ன மாற்றி வண்டி ஓட்டின்னு இருக்க அப்படின்னு. அப்போ என்னென்ன ஊரில் எப்படி இருக்குமோ அந்தந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ இந்த சரீரம் ஸ்திரீக்குண்டான இந்த ஆத்மா ஸ்திரீக்குண்டான சரீரத்தில் இருக்கப்போ அதை கடைப்பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் என்ன உயர்வு என்ன தாழ்வு? சனாதன தர்மம் எங்கேயுமே வந்து புருஷாலாம் வசதி ஸ்திரீகள்லாம் மட்டம்னு சொல்லலையே. சொல்லப்போனால் நம்மளை இன்னும் உயர்வாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் சுலபமாக கொண்டு வந்து கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம தானே அவளுக்கு செல்லமாக வச்சுன்னு இருக்காது. சொன்னேனே மாதృபாவத்தோட சனாதன தர்மம் நமக்கு வச்சிருக்கு அப்படின்னு. இன்னொன்று, 64 கலைகளில் சமைக்கிறதும் ஒரு கலை. கிருஷ்ண பரமாத்மா 64 நாளில் 64 கலையும் படித்து முடிச்சிட்டார். அதில் ஒரு கலை சமையல். அப்போது நமக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு கலை நமக்கும் தெரியும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கெல்லாம் சமைக்க வந்துடாது, என்னன்னா ருச்சியா. இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கும் தெரியறதுன்னா அப்போ நான் சந்தோஷம் தானே படணும். இதில் வந்து நான் வந்து கம்மின்னு சொல்கிறதுக்கு எங்கே அதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலஸ்திதி வந்து என்ன ஆயிடுதுன்னா சமையல்லாம் வந்து ரொம்ப